ஆடி கிருத்திகை 2024 சிறப்புகள். ஷட்கோண கோலம் வரைந்து வீட்டில் வழிபடும் முறை, கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்கின்றது நம் தமிழ் வழக்கு. தமிழ் சமூகத்தின் ஆதி வழிபாடுகளில் ஒன்று முருக வழிபாடு. அப்படிப்பட்ட முருக கடவுளை வழிபட கிழமைகளில் செவ்வாயும், திதிகளில் சஷ்டியும், நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கி வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும். ஓரிரு மாதத்தில் மாதத்திற்கு இருமுறை கூட கிருத்திகை நட்சத்திரம் வரும். இவ்வாறு மாதந்தோறும் விரதமிருந்து அனுஷ்டிக்க இயலாதவர்களுக்கு வருடத்திற்கு 3 கிருத்திகை விரதமிருந்து கந்தனை மனதார வழிபட்டால் வருடம் முழுவதும் கிருத்திகை நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்த பலனை பெறலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த 3 கிருத்திகை தினங்கள் தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை மற்றும் ஆடி கிருத்திகை ஆகும். தக்ஷணாயனம் அல்லது சூரியனின் தெற்கு பயணத்தை குறிக்கும் மாதம் ஆடி மாதம் என்பதால் இந்த மாதம் பல நல்ல நிகழ்வுகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் நிறைந்தது. ஆடி கிருத்திகை இந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரம் ஜூலை 29ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:41 மணிக்கு தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:40 மணிக்கு முடிவடைகிறது. ஆடி கிருத்திகை ஸ்கந்த புராணத்தின்படி முருகப்பெருமானின் பிறப்பு கதையை போற்றும் விழாவாகும். கார்த்திகை பெண்கள் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் அவர்கள் 6 பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர். சிவபெருமான் கார்த்திகை பெண்களே, நீங்கள் என் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவார். அது மட்டுமல்லாமல் உங்களில் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவோர்க்கு கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று அருளினார். இவ்வாறு 6 கிருத்திகை நட்சத்திரங்களை குறிக்கும் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டதால் தமிழ் நட்சத்திர நாட்காட்டியின்படி கிருத்திகை நாள் கார்த்திகேய சக்திகளை கொண்டாடும் நாளாக குறிப்பிடப்படுகிறது. வழிபடும் முறை. எல்லா முருகப்பெருமானின் கோவில்களிலும் ஆடி கிருத்திகை அன்று பல்வேறு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேக அலங்காரங்கள், அர்ச்சனை, திருவீதி உலா என விமர்சையாக பல விழாக்களும் உற்சவங்களும் நடைபெறும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் மருதமலை, மலேசியா, இலங்கை உள்ளிட்ட அனைத்து முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள ஆலயங்களிலும் ஆடி கிருத்திகை விசேஷமானது. இந்த நாளில் திருத்தணி முருகன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த உலகெங்கும் இருந்து பக்தர்கள் வருவார்கள். இங்கிருக்கும் சரவண பொய்கையில் 3 நாட்கள் இரவு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. காவடி பிரியரான முருகனுக்கு நேர்த்திக்கடனாய் காவடி எடுப்பதும் முடிக்காணிக்கை செலுத்துவதும் ஆடி கிருத்திகையில் திருத்தணியில் மிகவும் விசேஷமாக நிகழும். உங்களால் முடிந்தால் நீங்கள் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம். வெகு தூரம் செல்ல முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அவரை மனதார வழிபட்டு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம். பூக்கள் வாங்கி தரலாம். பிறகு 2 விளக்குகள் ஏற்றிவிட்டு வாருங்கள். இது கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை. வீட்டில் வழிபடும் முறை. கிருத்திகை நாளில் பெரும்பான்மையானோர் விரதமிருந்து அவரவர் இல்லத்தில் கிருத்திகை வழிபாடு நடத்துவர். ஆடி கிருத்திகை அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு உணவு உண்ணாமல் விரதமிருந்து கொள்ளலாம்.
பொதுவாக கிருத்திகைக்கு முந்தைய நாள் பரணியன்று இரவு முதலே உணவு உண்ணாமல் அடுத்த நாள் கிருத்திகை மாலை பூஜை செய்துவிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்வது வழக்கம். அப்படி முந்தைய நாள் பரணியிலிருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கிருத்திகை அன்று மட்டும் கூட விரதம் இருந்து கொள்ளலாம். கிருத்திகை அன்று மட்டுமே விரதம் இருந்து மாலை பூஜையெல்லாம் முடித்துவிட்டு 6 மணிக்கு மேல் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. பூஜை முறை: முருகப்பெருமானின் விக்கிரகம், சக்கரம் அல்லது வேல் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் அவற்றிற்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி, செம்பருத்தி, வில்வம் மற்றும் வேறு வாசனை மலர்களை சாற்றலாம். நெய்வேத்தியமாக கல்கண்டு கலந்த பால், சர்க்கரை பொங்கல் மற்றும் பஞ்சாமிர்தம் படைக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு முன்பு ஷட்கோண கோலமிடும் முறை: ஷட்கோண கோலத்தை நீங்கள் ஒரு மணப்பலகையில் இடலாம் அல்லது பூஜை அறையின் தரையை நன்கு சுத்தம் செய்து அதிலும் போடலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஷட்கோண கோலம் வரைந்து சரவண பவ என்று எழுதிவிட்டு நடுவில் ஓம் என்று எழுத வேண்டும். கோலம் மீது 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து 6 மலர்கள் வைக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானின் காலடியில் உங்கள் பிரார்த்தனையை உள்ளமுருக சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சண்முக கவசம், குமாரஸ்தவம், பகை கடிதல், திருப்புகழ், முருகப்பெருமானின் 108 அர்ச்சனை ஆகியவற்றை இறை சிந்தனையோடு பாராயணம் செய்யலாம். இவை அனைத்தும் படிக்க தெரியவில்லை என்றாலும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி பூஜை செய்யலாம். பாராயணம் செய்துவிட்டு தேங்காய் பழம் சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இதுவே ஆடி கிருத்திகையன்று வீட்டில் வழிபடும் முறையாகும். பலன்கள்: ஆடி கிருத்திகையன்று விரதமிருந்து வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்மபுத்திர தோஷம், மண், மனை, சொத்து வழக்குகள் பிரச்சனை, சகோதர சங்கடங்கள், குரு திசை, செவ்வாய் திசை பாதிப்பு ஆகிய பிரச்சனைகள் முற்றிலும் தீரும். கவலைகள், பிரச்சனைகள் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். கிருத்திகை விரதம் இருந்தால் அந்த ஆறுமுகனைப் போல அழகான பிள்ளை பிறக்கும் என்பது நம்பிக்கை. கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து தானம் செய்யும் எஜமான் மற்றும் அவன் வம்ச பரம்பரைகளும் அளவற்ற நன்மைகள் அடைவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றது. எனவே அன்றைய தினம் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். விரதமிருந்து ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை தரிசித்தால் முன்ஜென்ம வினைகள் யாவும் தீரும். இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள். எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து அவரின் பேரருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருமுருகனின் திருவடி சரணம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.